கோபுரம் சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட் 12 வருட அனுபவம் 9000க்கும் மேற்பட்ட கஸ்டமர்களின் நம்பிக்கையை பெற்ற முன்னணி சிட் ஃபண்ட் நிறுவனம். மேலும் விவரங்களுக்கு உடனே டவுன்லோட் பண்ணுங்க கோபுரம் சிட்ஸின் ஆஷ் கேஷ் ஆப்பை. மிக விரைவில் நாடாளுமன்ற தேர்தல் வர இருக்கும் நிலையில் இந்தியா டுடே மற்றும் டைம்ஸ் நவ்வின் தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகள் வெளியாகி இருக்கின்றன. மக்களவை தேர்தல் குறித்து இந்தியா டுடே டைம்ஸ் நவ் கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்கிறது. தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் 39 தொகுதிகளையும் திமுக கூட்டணி கைப்பற்றும் என்று இந்தியா டுடே சி ஓட்டர்ஸ் கருத்து கணிப்பை தெரிவித்திருக்கிறது. மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் 22 இடங்களிலும் பாஜக 19 இடங்களிலும் வெற்றி பெறும் என்றும் கணிக்கப்பட்டிருக்கிறது. கர்நாடகாவில் மொத்தமுள்ள 28 தொகுதிகளில் 24 பாஜக கூட்டணி வெல்லும் என்று இந்தியா டுடே கணிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்குவதற்காக மூத்த செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகளை இந்தியா டுடே டைம்ஸ் நவ் சேனல்ஸ் வெளியிட்டிருக்கிறது. எந்த கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது? மக்களவை தேர்தல் ஏப்ரல் மாதத்திலே நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இத்தகைய சூழலில்தான் கருத்து கணிப்புகள் வெளிவர தொடங்கியிருக்கின்றன. இந்தியா டுடே கருத்து கணிப்பை பொறுத்தவரை அவர்கள் தமிழ்நாட்டிலே மும்முனை போட்டி என கணக்கிட்டிருக்கிறார்கள். அதாவது திமுக கூட்டணி ஒரு புறம், அதிமுக கூட்டணி ஒரு புறம், பாஜக கூட்டணி ஒரு புறம் என்று. அந்த போட்டியிலே திமுக கூட்டணிக்கு அனைத்து இடங்களும் கிடைக்கும் என இந்தியா டுடே கருத்து கணிப்பிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு மாநிலங்களுக்கான கருத்து கணிப்புகளை இந்தியா டுடே வெளியிட்டிருக்கிறது. அதிலே உத்தரப்பிரதேசத்திலே 80 தொகுதிகளிலே 70 தொகுதிகளை பாரதிய ஜனதா கட்சியும் கூட்டணி கட்சியான அப்னா தள் 2 இடங்களையும் கைப்பற்றும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சிக்கு ஒரே ஒரு இடம் மட்டும் கிடைக்கும் எனவும், சமாஜ்வாதி கட்சிக்கு 7 இடங்கள் கிடைக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல மேற்கு வங்க மாநிலத்திலே பாரதிய ஜனதா கட்சி 19 இடங்களை கைப்பற்றும் எனவும், திரிணாமுல் காங்கிரஸ் 22 இடங்களை கைப்பற்றும் எனவும், காங்கிரஸ் கட்சிக்கு ஒரே ஒரு இடம் மட்டும் கிடைக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி பல்வேறு மாநிலங்களுக்கான கருத்து கணிப்புகள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. டெல்லியை பொறுத்தவரை டெல்லி மாநிலத்தில் உள்ள 7 இடங்களுமே பாரதிய ஜனதா கட்சிக்கு மீண்டும் வசமாகும் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஜார்க்கண்ட் மாநிலத்திலே என்டிஏ கூட்டணி 12 இடங்களிலே வெற்றி பெறும் எனவும், இந்தியா கூட்டணி 2 இடங்களிலே வெற்றி பெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலில்தான் பீகார் மாநிலத்திலே என்டிஏ கூட்டணி 32 இடங்களிலே வெற்றி பெறும் எனவும், இந்தியா கூட்டணி அதாவது காங்கிரஸ் ராஷ்டிரிய ஜனதா தள் கூட்டணி 8 இடங்களில் வெற்றி பெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சமீபத்திலே நிதிஷ்குமார் தலைமையிலான ஐக்கிய ஜனதா தளம் பாரதிய ஜனதா கட்சியுடன் மீண்டும் கரம் கோர்த்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இப்படி பல்வேறு கருத்து கணிப்புகள் இருக்கும் நிலையிலே தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்தியா டுடே கருத்து கணிப்பிலே திமுக மற்றும் திமுக கூட்டணி மொத்தமுள்ள அனைத்து இடங்களையும் கைப்பற்றும் என குறிப்பிடப்பட்டது. கோபுரம் சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட் 12 வருட அனுபவம் 9000க்கும் மேற்பட்ட கஸ்டமர்களின் நம்பிக்கையை பெற்ற முன்னணி சிட் ஃபண்ட் நிறுவனம். மேலும் விவரங்களுக்கு உடனே டவுன்லோட் பண்ணுங்க கோபுரம் சிட்ஸின் ஆஷ் கேஷ் ஆப்பை.